டிப்ளோமாவோட முக்கிய அம்சமே வந்துட்டு யார் எப்படி நல்லா அப்படி பேசுறது கிடையாது, ஊக்குவிக்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக பிலால் அவர்களுடைய மகளார் ஆத்திஃபா கதிஜா அவங்கள வந்துட்டு பேச அழைக்கிறோம். குழந்தை என்ன பற்றி பேச போகுதுன்னா ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை, ஜெகதீஷ் ஜோஷி மற்றும் ஆர் ஷாஜஹானோடது. ஒரு நாள் புக்கை வந்து படித்தேன். இது வந்து எப்படி தமிழில் டிரான்ஸ்லேட் ஆச்சுன்னா, ஜெகதீஷ் ஜோஷி என்ற ஒருத்தவர் வந்து ஹிந்தியில் இதை வந்து எழுதியிருக்காரு. அதை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் எழுதினது ஆர் ஷாஜஹான். இப்போ இந்த புக்கை பற்றி படித்ததை நான் சொல்ல போகிறேன். ஒரு காட்டில் ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். சிறுவனும் அவனோட அம்மாவும் வாழ்ந்து வந்தாங்க. அவன் பேர் வந்து மணி. அவனுக்கு வந்து விளையாட யாரும் இல்லை. அவனுக்கு வந்து ஒரே ஒரு நெருங்கிய ஒரு நண்பன் இருக்கான். அவன் பேர் அப்பு. அவனுக்கான காற்று இருந்தான். அவன் வந்தனும் அவங்க எல்லாரும் அந்த காட்டில் சுற்றினாங்க. மான் பார்த்தாங்க, புலி பார்த்தாங்க, எல்லாத்தையும் பார்த்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் வந்து பசிச்சிச்சு. அவங்க வந்து ஒரு தென்னந்தோப்பு பார்த்தாங்க. அதில் வந்து ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு போனோடனே ஒரு புலி உரிமல் கேட்டுச்சு. அதை பார்த்து அந்த அப்பு வந்து பயந்துச்சு. அந்த மணி வந்து அது துரத்திட்டு அப்பு வந்து காப்பாற்றிட்டா. கொஞ்சம் தூரம் போனோடனையும் அந்த மணி வந்து ஒரு கிணத்துல வந்து விழுந்துட்டான். அதை வந்து விளையாட்டை நினச்சிக்கிட்டு 2 பேரும் விளையாண்டுட்டு அப்படியே எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் போனோடனையும் அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு போகிற நேரம் ஆச்சு. அவங்க வந்து அந்த அப்பு வந்து வேறு யாரும் இல்லை, ஒரு யானை. அந்த யானை வந்து அதை தும்பிக்கை எடுத்து பாய் இந்த நேரம் வந்துச்சுன்னு சொல்லிச்சு. நன்றி.